Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 30 செகண்ட் வேரியபிள் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னா என்ன, வேரியபிள் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னா என்ன, வேரியபிள் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் வித் ரீசெட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம 30 செகண்டுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டர் வேல்யூ ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 30 செகண்ட் வேரியபிள் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் உடைய சர்க்யூட் டயக்ராம். இதனுடைய அவுட்புட் டைம் 29.66 செகண்ட். இதை செக் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30.66 செகண்ட். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் ரெசிஸ்டர் அண்டு கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% to 10% வரைக்கும் இருக்கும். அதனால் அவுட்புட் டைம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்யூட் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரெட் போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 555 டைமர் கனெக்ட் பண்ணுங்கள். 8th பின்னுக்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். 1st பின்னுக்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். 4th பின்னுக்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். 2nd பின்னில் ட்ரிக்கர் ஒயர் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு புஷ் பட்டன் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். அதை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். 5th பின்னில் 104 செராமிக் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுங்கள். 6th பின்னும் 7th பின்னும் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கிலோ ஓம் வேரியபிள் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள். 1st பின்னும் 7th பின்னும் கனெக்ட் பண்ணுங்கள். 2nd பின்னும் 3rd பின்னும் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். அதை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். 3rd பின்னில் அவுட்புட் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு 470 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு எல்இடி ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு C1 கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 220 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th பின்னு டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 47 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இது 47 மைக்ரோஃபேரட். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th பின்னு டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய டோட்டல் மைக்ரோஃபேரட் பார்த்தீங்கன்னாக்கா 267 மைக்ரோஃபேரட். நம்ம 267 மைக்ரோஃபேரட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது 47 மேலே 220. இது 100 கிலோ ஓம் ரெசிஸ்டர். இது நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வேரியபிள் ரெசிஸ்டர் ரெட்டு பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள், பிளாக்கை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது பல்ஸ் கொடுங்க. ஸோ பல்ஸ் கொடுத்த உடனே அவுட்புட்டு ஆன் ஆகிடும். இது எவ்வளோ செகண்ட் வரைக்கும் ஆனில் இருக்குன்ட்டு செக் பண்ணலாம். 7, 8, 9, 10, 11. இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஃபுல் வேல்யூவில் இருக்குது 100 கிலோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அவுட்புட் செகண்ட் வந்து ஃபுல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். 25, 26, 27, 28, 29, 30, 30.66 செகண்ட் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைமை வேரி பண்ணலாம். பல்ஸ் கொடுங்க. இப்போ இதனுடைய செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 5, 6, 7, 8, 9, 9.20 செகண்ட் வரைக்கும் ஆனில் இருக்குது. இப்போ கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 3.53 செகண்ட் வரைக்கும் ஆனில் இருக்குது. இது மாதிரி நமக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேரி பண்ணிக்கலாம். 10 செகண்டோ இல்லை 15 செகண்ட், 30 செகண்டு இல்லை 25, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேரியபிள் ரெசிஸ்டர் மூலயமா நம்ம டைம் வந்து வேரி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை வந்து நம்ம வேரி பண்ணால் போதும், நமக்கு டைம் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால் நம்ம வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 30.66 செகண்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ இருக்குது.